அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. விவசாயத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆனா, இன்றைய கால தொழில்நுட்பத்தை விட பழங்கால தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கு. அதில ஒண்ணு தாங்க இன்னைக்கு சொல்லப் போறேன். ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கரா, 2 ஏக்கரா அந்த மாரி ஒரே தொடர்ந்து ஒரு வரிசையா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, படிப்படியா நிலத்த பதப்படுத்தி, அதாவது சீர்பமைத்து வைத்திருப்பாங்களே. எதுக்காக அந்த மாரினா, இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க நிலமும் அதே மாரி தான் இருக்கு. சீர்படுத்தி தான் வச்சிருக்காங்க. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, இது கல்லு, அதாவது மலை இருக்குல்ல, அந்த இதுவா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம். இதில ஒரு பழங்கால தொழில்நுட்ப முறைய பயன்படுத்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, மேல இருக்கா, இது வந்து வேர்க்கடலை போட்டு இருக்கும். இப்போ பாருங்க. அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, இதில வந்து எந்த பயிரும் வைக்கல. இப்போ மேல இருக்க நிலத்துக்கும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு 1 அடியாவது பள்ளம் இருக்கும். அதாவது இப்போ மேல இருக்க நிலத்தில தண்ணி தேங்கிச்சுன்னா, இப்போ கீழ இருக்க நிலத்துக்கு எத்து அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்க வரப்பு வெட்டி விட்டுருக்கோம். இப்போ மழைக்கு ரீசென்ட்டா நேத்து பேஞ்ச மழைக்கு. இந்த முறைய பயன்படுத்தி விவசாயம் பண்ணாலும், அதிக அளவு நஷ்டம் ஏற்படாது. பயன்படுத்தி பாருங்க. ஆனா இன்றைய காலகட்ட விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த முறைய யாரும் பயன்படுத்தல. ஒரே லெவலா விவசாய நிலமா ஆக்கி, விவசாயம் பண்றதுனால தண்ணி எடுத்து விடவும் வழி இல்லாம நெறைய பேரு விவசாயத்தில நஷ்டம் அடையறாங்க. பயிர் எல்லாமே செத்துடுது.